உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் காவேரி, உன் கூடவே தான் இருப்பேன். நான் வந்துட்டேன் காவேரி, நீங்க அம்மாவோட டேடியாச்சே, நீங்க என்ன பண்றீங்க இங்க? என்னது இது? மாப்பிளைய நேர்ல பார்த்தோம் காவேரிக்கு எந்த ஞாபகமும் வரமாட்டேங்குது. உனக்கு என்ன தெரியலையா? நீங்க தான் அம்மாவோட அப்பா. ஊர்ல உங்களை நான் பாத்துருக்கேன் தம்பி. டீச்சரை பாக்குறதா இருந்தா ஸ்கூலுக்கு வந்து பாருங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் வராதீங்க. மாப்பிளை ஆயுது அப்ப அவர் நல்லபடியா குணமாயிட்டாரா? இது தெரியாம இவ்வளவு வருஷம் நான் இருந்துட்டு 5 வருஷம் கழிச்சு நீங்க இருக்கிற இடத்த தேடி உங்களை பார்க்க வந்தா ஏன் நீங்களே என்ன யாரோ மாதிரி நடத்துறீங்க? காவேரி கிட்ட என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல காவேரி பழசெல்லாம் மறந்துட்டுங்கிறது எனக்கு தெரியும். என்ன பார்த்தோன்னே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும். இதனால நாளா அவன் மட்டும் இந்த ஏக்கம் எல்லாத்தையும் கொட்டி தீக்க போறான்னு நினைச்சா என்ன யாரோ 3வது மனுஷன் மாதிரி பாக்குறா. உங்க தாத்தா பாட்டி சொன்னதை நம்பி இத்தனை வருஷமா நீங்க உயிரோடு இல்லன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு நீங்க இப்படி நேர்ல வந்து நின்னதும் கனவா நிலவானே தெரியல. காவேரி இப்ப இருக்கிற நிலைமையில அது தர மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. நீங்க பொழைக்க போறது இல்லைன்னு சொன்னதும் நீங்களே போனதுக்கு அப்புறம் காவேரிக்கு அந்த குடும்பத்துல இனிமேல் எந்த பிடிப்பும் இல்ல. அதனாலதான் நாங்களும் அவங்க பேச்சு கேட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு சம்மதிச்சோம். உங்க பாட்டி தான் ரொம்ப வருத்தி பெரிய அவங்க கிட்டே வளரட்டும்னு சொன்னாங்க. காவேரி என் கூட இல்ல, அவளோட நாம சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவுதானு ஏதாவது ஏத்துட்டு அதுல இருந்து மீண்டு வரவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.